நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பாகலூர் ரோடு, அதாவது நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற எஸ்ஆர்பி ஹோட்டல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இவங்க கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே அப்படின்னா சாம்பார் உங்களுக்கு எனி டைம் சூடா கிடைக்கும். நான் வந்து ட்ரை பண்ணது வெஜிடேரியன் ட்ரை பண்ணியிருக்கேன். நான்வெஜ் மட்டும் சார் ட்ரை பண்ணி சொல்லுவாரு. இப்போ மார்னிங் 11 மணிக்கு மேலே இவங்களுக்கு வந்து அவ்வளோ ரஷ் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து ஃபுட் வைஸ் எடுத்துங்க, நல்ல குவாலிட்டி இருக்கு. ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இவங்க இதுல வந்து ஒரு சின்ன பையன் கூட இருக்கான், சின்ன பொண்ணு இருக்கா. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? 3 பசங்க. யார் யார் சொல்லுங்க. பெரியவன் சின்ன பையன். அப்ப இந்த பொண்ணு ஓ அவங்க மருமகளா? ஓ நான் சின்ன பொண்ணா எங்க இருக்கா நினைச்சேன். மருமகள் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காவ. நீங்க எத்தனை? பெரியவர் என்ன பண்றாரு? வேலைக்கு போறாரு. இப்ப வந்து இந்த ஹோட்டல் ஃபுல்லுமே நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் பண்றீங்க, ஃபேமிலியா சேர்ந்து பண்றோம். ஓகே, உங்க சின்ன பையன் பேர் என்ன? பரணிதரன். அவன் பரணிதரன் வந்து வெஜிடபிள் கட்டிங் பண்ணி நீங்க பார்த்தது இல்லையே. நெக்ஸ்ட் டைம் நான் அதை கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இது நல்லா காரம் இருக்கும். அதாவது சாதுவான சமையல் சமையல். ஆனா சாம்பார் சார் நல்லா இருக்கு. இப்போ நீங்க இது ப்ரிப்பேர் பண்றது எவ்வளோ வரும்? நீங்க எத்தனை லிட்டர் வரும்? முக்காவாசி வரும். இது எத்தனை கிலோ பேரல்? இது எவ்வளோ கிலோ? இது வந்து ஒரு அரிசி வச்சிங்கன்னா நீங்க 3-4 கிலோ வரும். ஒரு கிலோ கணக்கு தான். Fine.
இப்போ வந்து அடுப்பு தீ வந்து ஹைல இருக்கா சிம்ல இருக்கா? சிம்ல தான் இருக்கு. பாருங்க, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஓஹோ, சுடு தண்ணி. ஸோ அப்படியே வெந்துடும். கேசரி பவுடரா போட்டா நல்லா இருக்குமா? சூப்பர்ப்பா. நீங்க நான்வெஜ் பண்ணும்போது சொல்லுங்க, ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்துடலாம். காலையில பிளான் பண்ணணும் இல்லையா? இன்னைக்கு ஏதோ நீங்க சட்டி ஏத்துனீங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். பட் இதை நான் போட்டுருவேன், யூடியூப்ல போட்டுருவேன். அது உங்க கடை இதெல்லாம் போடுவேன். இவங்க வந்து சக்தி பிராண்ட் மசாலாஸ் யூஸ் பண்றாங்க. எல்லாத்துக்குமே சக்தி தான், எந்த லோக்கல் ஐட்டமும் போக மாட்டேன். இல்ல, டேஸ்ட் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இதே இது சூப்பரா இருக்கு. எங்க வீட்டுக்கார உங்க சாம்பாருக்காக தான் இங்க வரவே அது செட் ஆகுது. உங்க சாம்பார் தான். இன்னைக்கு ஏதோ யோசனையில இருக்காரா அவரு. இந்த சாம்பார் பத்தி சொல்லுங்க ராஜா. அதான் இன்னைக்கு நானு பேரல் அண்டா பார்த்தது வந்துட்டேன். ஒரு பக்கம் வந்து அடுப்புல இங்க வந்து சுடு தண்ணி ரெடியா இருக்கு. இந்த சாம்பார் செய்யறதுக்கு இப்ப வந்து பருப்பு போடுறாங்க. கையில வச்சு சூடா இருக்காது. சுடு தண்ணி ஊத்திச்சு தாத்தா, அது பழகிடுச்சா? அதாவது இவங்க ஃபேமிலியே வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இப்ப வந்து மத்தியானம் லஞ்சுக்காக இப்ப இது பண்ணிட்டு இருக்காரு. இதுல இவர் வந்து கேசரி பவுடர் போட்டாரு. சூப்பரா இருக்கு. கலர்ஃபுல்ங்கிறத இவருக்கு வந்து டேஸ்ட் கரெக்டா அப்படியே அசால்ட்டா எடுத்து போட்டாரு. சக்தி சாம்பார் தூள் தான் போடுறாங்க. எல்லாமே சக்தி தான். கொஞ்சம் வேலை இருக்கு.
அதே எங்களை பார்த்தா போதும். குட்டி இத்தனைக்கு பாப்பா. வந்து இடுப்புல தான் இருக்கும். ஆனா பார்த்தா வந்து ஒரு 5 நிமிஷமாச்சும் நல்லா இருக்கு. அழகா சிரிப்பா. அதாவது நாங்க நிறைய ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம். ஆனா எங்க இடம் வந்து இப்ப நாங்க மாசக்கணக்கா உங்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம், அதே டேஸ்ட் இருக்கு. நாங்க வந்து வீடியோ எடுக்கிறதுனா அப்பவே எடுத்துருக்கலாம். நாங்க வந்து டேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரே டேஸ்ட், அதே டேஸ்ட் நீங்க மெயின்டைன் பண்றதுனால சரி நம்ம இவங்களதும் இனிமே நமக்கு வியாபாரம் ஆகுதோ ஆகலையோ இந்த ஒரே அளவு தான் யூஸ் பண்ணும். அது வியாபாரம் இருந்தாலும் சரி ஆகலைனாலும் அது என்ன இருக்குதோ அது மட்டும்தான். அதுக்குன்னு ஒரு டபரா அந்த டபரா தான் அளவு நமக்கு இருக்குது. அதுதான் யூஸ் காசு 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 ஒரு நாள் ஏத்துறது இறக்குறது நீங்க கரெக்டா செட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாங்க, ஐ போச்சா திரும்ப வச்சுக்கணும். ஆமா, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுங்க. அப்படின்னு நீங்க எத்தனை வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? 18 வருஷமா. 18 வருஷமா இருக்கீங்க. ஓகே. ஏதோ ஒரு 15 வருஷம் இப்ப சமையல் வேலையில. சமையல் வேலை. அதாவது இவங்களோட ஹோட்டல்ல நீங்க வந்தீங்கன்னா சாம்பார் வந்து எப்போதுமே அந்த ஒரு டேஸ்ட் வந்து ஒரே டேஸ்ட் எடுத்துப்போம் நாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து இவரு கரெக்டா சாம்பார் டபரா ஏத்துனாரு, நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கிரௌடு இங்க வந்து கம்மியா இருக்கு. இப்ப நம்ம வீடியோ எடுத்தோம்னா நல்லா இருக்கும். கூட்டம் இருக்கும் போது 10-11 மணிக்கு நாளைக்கு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இது இந்த சைடு போறவங்க, அதாவது இந்த ஏரியால இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியல இல்லையா, வந்து சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். ஆமாங்க. அதுக்காகதான். வராங்க. தானே? ஆமா, இந்த சைடு ஆர்டி ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாரும் வராங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க. இப்ப குழம்பு முடிச்சிருச்சு. காலையில எத்தனை மணிக்கு சாம்பார் பண்ணீங்க சொல்லுங்க? 7 மணிக்கு. 7 மணிக்கு. ஓகே ஓகே. இப்ப வந்து என்னன்னா அந்த அந்த ஆறி போன சாம்பார் இதுல மிக்ஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்தா ஆமா 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 எல்லாரும் போட்டு சாப்பிட்டுப்பாங்க. ஆமா, ஓ நீங்க வந்து அதுக்கேத்த மாதிரி அதை பிளான் பண்ணி தான் அளவு வந்து சேம் அதுக்கேத்த மாதிரி தான் பண்றீங்க. ஆமா, ஓகே. அதுக்கு சக்தியா இதுக்கும் சக்தியா எல்லாமே யூஸ் பண்ணுவோம். நல்லா இருக்குப்பா, டேஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்காக நான் இன்னைக்கு பருப்பு தான் மெயின். பருப்பு வந்து நீங்க எவ்வளவு நடந்து போறீங்க அவ்வளவு நல்லா இருக்கும். சரி, நீங்க பருப்பு எந்த பருப்பு யூஸ் பண்ணுங்க? 150 ரூபாய் போகும். நம்பர் 1. ஓகே ஓகே. வேற ஏதோ லோக்கல் 120 130 140 ரூபாய்க்கெல்லாம் வரும். அதெல்லாம் போடலாம். சாம்பாரை பொறுத்த வரைக்கும் தான் மெயின். பருப்பு வந்து டேஸ்டா போடணும். டேஸ்டா போடணும். நீங்க 130 ரூபாய்க்கு வாங்குற பருப்பு 2 கிலோ பருப்பு போட்டீங்கன்னா என்ன சாம்பார் உங்களுக்கு வருதோ 150 ரூபாய் பருப்பு 1 கிலோலயே வரும். 1 கிலோலயே வரும். நல்லா இருக்கே. டேஸ்டும் நல்லா இருக்கும். விலையும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். இது கொதிக்க 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 இன்னும் கெட்டி ஆயிடும். அதே நீங்க லோக்கல் பருப்பு போட்டீங்கன்னா கெட்டி ஆகாது. ஆமா, அந்த தண்ணி அந்த பருப்பு அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஐயா சார்
சாம்பார் இப்ப முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதானா? கொதிச்சதுன்னா ரெடி ஆயிடுச்சு. இருங்க, இது கொதிச்சு, இது கொதிச்சுட்டோம். ஒரு வீடியோ நீங்க வெளியில எடுத்துட்டு வாங்கல வீடியோ. இல்ல நானே வந்து எடுக்கிறேன். நானே இப்போ வந்து இது கொதிச்சிருச்சுன்னா சாம்பார் ரெடி. இப்பவும் அடுப்பு சிம்ல தான் இருக்கு. அதாவது அந்த காய் போடும்போது மட்டும் கொஞ்சம் ஹை பண்ணீங்க. காய் போட்டதுக்கு அப்புறம் வந்து மீடியம்.